எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான ஜூலை மாத பலன் தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் 3வது மாதம் சிம்ம ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான், மீன லக்னாதிபதி குருவும் சூரியனும் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குங்க. பொதுவாக நம்ம மாத பலன் சொல்கிறது மாதம் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசி எந்த லக்னத்தில் மாதம் பிறக்கப்படுது, அந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த கிரகம் எந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் இருக்குது, இதை வச்சு தான் மாத பலன் சொல்கிறது. நானும் இல்லை, எல்லா ஜோதிடரும். மாத பலன் அப்படின்றது கோட்சார பலன் சொல்லுவாங்க. கோள்கள் சார பலன், கிரகம் கோள்கள்னால் கிரகங்கள் யாருடைய சாரம் வாங்கியிருக்காங்களோ அதுதான் கோள்கள் சார பலன் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய ராசியில் வந்திருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான், குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் இந்த மாதத்தில் வக்ரம் அடைகிறார் 13ஆம் தேதி. அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் 2வது பாதத்தில் இருக்கிறார் 70 டிகிரியில் ஜூலை மாதம் முதல்ல. அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 75 டிகிரியில் இருக்கிறார். அஸ்தமனம் ஆகலை. 3ஆம் தேதி தான் அஸ்தமனம் ஆகிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெருசாக நமக்கு மாற்றம் இருக்க போகிறது இல்லை. 3ஆம் தேதியிலிருந்து சரியாக 9ஆம் தேதி வரை 9-10 தேதி வரை கண்டிப்பாக மாற்றம் வரும். எப்பயுமே ஜென்மகுரு நமக்கு நல்லது பண்ணதா சரித்திரம் இல்லை. அப்பேற்பட்ட ராமரே ஜென்மகுரு வரும்போது வனவாசம் போனாருன்னு சொல்லுவாங்க. அது புலிப்பாணி சித்தர் அருமையான ஒரு கவி சொல்லியிருப்பார். பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூறப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதைமித்த சிவசிவா செம்பொன்னு நாசன் சொல்லார். அந்த மாதிரி அந்த ஜென்ம குருவால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த முழுமையான சங்கடங்களை சரிப்படுத்தக்கூடிய தருணத்தை தான் இந்த ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுது. நல்லது நடக்கிறதுக்கு 10 நாளோ 10 மணி நேரமோ தேவையில்லைங்க. 10 நிமிஷம் கூட தேவையில்லைங்க. 1 நிமிஷம் 1 செகண்ட் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை இல்லை 10ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த டைம் இருக்குது. உத்தியோகத்தில் உயர்வு இல்லையே, இருக்கிற வேலையை விட்டுவிடலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தயவு செய்து இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம். பொதுவாக பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. 15 வருஷமாக 20 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலையே நமக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு தொழில் செஞ்சோம்னா அது சாதகமாக இருக்கும்னு எப்படி நினச்சிட்றீங்க? தொழிலில் சங்கடம் இருக்குது, நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான நேர காலங்கள் வரும்போது அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க பார்த்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவங்க கிடையாது. நமக்கு பரிச்சயம் ஆகணும். பரிச்சயமானால் தான் அதில் இறங்குவீங்க. ஏதோ ஒரு கிரகம் ஒரு 1.5 வருட காலமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்குதுங்க. நெசமாக சொல்கிறேனுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்கக்கூடியவங்களே கிடையாது. இந்த 1.5 வருட காலமாக எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. 3ஆம் தேதியிலிருந்து 10 தேதி வரை 7 நாள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தருணத்தை உங்களுக்கான நேரத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த 12 ராசியில்
இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனே வரும். நீங்கள் வேணும்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு 500 ரூபாய் காகிதம் கிடக்குது அப்படின்ட்டு எடுத்து விட்டோம்னா 1500 ரூபாய் செலவாகும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. தெரிஞ்சில்லை தெரியாதனமாக ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டோம், அது ஒரு துரோகம்னு வச்சுக்குவாங்க. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டான்னா 10 நாளாலும் தூக்கம் வராது. ஐயோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டோமே, பொய் சொல்லிட்டோமே. வேறு யாருமே மற்ற ராசிக்காரங்க அதை நினைக்கிறாங்களோ இல்லையே, இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அதுவே ஒரு இதுவாகவே இருப்பாங்க. அது சரிப்படுத்திக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களால் இந்த 1.5 வருட காலமாக பல விதமான மன அழுத்தம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன்டா இந்த வாழ்க்கை, எப்படா சரியாகும், என்ன பண்ணால் சரியாகும், பல விதமான யோசனை. மற்றவங்களுக்கு 12 மணி நேரம் தூக்கம்னா 4 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும். அப்பாவால், தாத்தனால், மாமனால், மச்சானால், சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் யாராலையும் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களா கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது வரக்கூடிய ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 7 நாள். அதுபோக என்னதான் இருந்தாலும் திருமணக்காரகன், திருமண ஸ்தானாதிபதி ஒருத்தர் இருப்பார், திருமணக்காரகன் ஒருத்தர் இருப்பார். எல்லாருக்குமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் ராசியில் இருக்கிறார் இல்லையா. திருமணக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ மன வாழ்க்கை ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் எதுக்கு சந்தர்ப்பம் நமக்கு தருது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை, சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது. ஜூலை மாதம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் தருது. 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி. அது ஒரே வீட்டில் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறீங்க. அது என்ன சார் 2 வாழ்க்கை? 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் அது ஒரு வாழ்க்கை. 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது 2 வாழ்க்கை, வேறு ஒன்றும் கிடையாது. வெளியே என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளார நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த மிதுன ராசியில் இருக்க தான் செய்திருப்பீங்க. அப்பேற்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகை இந்த ஜூலை மாதத்தில் தீரப்போகுது. தீராத பகை சார், எப்படி சார்? தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியில் இணைகிறாங்க இந்த மாத இறுதியில். சுக்கிர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி, மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்தி போடும். அதே மாதிரி இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் பாருங்க. 10ல் சனி வந்ததுலேருந்து ஒரு சிலருக்கு சரியான அனுபவத்தை கொடுத்துட்ருக்கோம், சரியான பாடத்தை புகட்டிகிட்டு இருக்கோம். சனி பகவான் 10ல் வந்ததுலேருந்து 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8 கூடிய கிரகம், 9 கூடிய கிரகம் சனி 10ல் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் அடையும் பொழுது 10 கூடிய கிரகம் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறார். சுப செலவுகள் செஞ்சுக்கிடலாம் 13ஆம் தேதிக்கு மேலே. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் சுப செலவுகள். சார் ஒரு வீடு வாசல் ஆல்ட்ரு பண்ணலாம்னு இருந்தனுங்க, பண்ணவே முடியல. இந்த நேரத்தில் வீடு வாசல் புதுப்பிச்சுக்கிடலாம், புதுசாக வாங்கிக்கிடலாம், இல்லை புதுசாக கட்டிக்கிடலாம். நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு நினைக்கிறேனுங்க. உழவு ஓட்டும் போதெல்லாம் நான் ஒருத்தர்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், இதே மாதிரி தானங்க போயிட்டுருக்குது. அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு
சனி பகவான் இரும்புகாரன்னு வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக டிராக்டர் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை விவசாய நண்பர்களுக்கு ஒரு தோதுமான ஒரு நேரங்க, பிரமாதமான ஒரு நேரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வரத்துக்கோ அல்லது அங்கிட்டு வீடு வாசல் வாங்குறதுக்கோ அல்லது அந்த ஊரில் லாட்ரிக்கு ஏதாவது வாங்கி அதில் ஒரு 10 ரூபாய் அடிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷங்கள் வரத்துக்கோ வாய்ப்புகள் உண்டு ஜூலை 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு. அதுபோக உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார் இல்லையா. பொதுவாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் எப்படின்னா தனக்கு தான் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும். புதனுக்கு இந்த மாதம் முழுவதுமே பயிற்சி கிடையாது. உங்கள் ராசிக்கு 2ல் தான் இருக்கிறார். பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருப்பார், முன்னுக்கு போவார், பின்னுக்கு வருவார். புதன் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம ராசிக்கு 2ல் தான் உட்காந்துருக்கார் புதன், உங்கள் ராசியாதிபதி. அப்போது உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். உடம்புல நோய் இல்லை சார், ஆனாலும் ஏதோ ஒரு சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவு இருக்குதுங்க அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரங்க, உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கக்கூடிய ஒரு நேர காலங்களாக இருக்கும் ஜூலை மாதம். 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு வருவார் இல்லை. சுக்கிர பகவான் யாருன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் தான், ஐன சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். ஏற்கனவே ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் திருமணஸ்தானாதிபதி குருவோடு சேர்ந்து திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் தீராத பகத்தீருன்னு சொன்னேன். விவாகரத்தாகிற ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த தருணங்களில் விவாகரத்து வேண்டாம், விவாகம் செய்துக்கிட்டோம், திருமணம் செய்துக்கிட்டோம், அந்த வாழ்க்கை நல்ல விதமாக இருக்குன்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் இந்த பிரபஞ்சம். இந்த சுக்கிரன் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர். குரு புத்திர காரகன். அப்போ குருவும் சுக்கிரனும் இறைவு. சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்குறாரு. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, குழந்தை பாக்கியம் ஏற்படலை சார் அப்படின்னா இந்த தருணத்தில் ஜூலை மாதம் முடிவுக்குள்ளார புத்திர பாக்கிய தடையை நீக்கிவிடும் இந்த பிரபஞ்சம். செவ்வாய் 6 கிரகம் இல்லையா, 3வது பாவகத்தில் இருக்கிறார். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 3ல் இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. வாகனத்தில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தவனுடைய வாகனம் வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடம் போயிட்டு வரதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாத தொந்தரவு விபத்துகள் ஏற்படுத்திடும். வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் வரும்போது பரவாயில்லையாக இருக்கும். சுபஸ்தானத்தில் 28ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும். 9வது பாவகத்தில் நமக்கு ராகு இருக்கிறாரு. ராகு குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு, குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு. அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நேர காலங்கள் பிரகாரம் அப்பாவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துருந்தாலும் இந்த தருணங்களை சரியாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மிதுன ராசியில் பிறந்தனுங்க கஷ்டம் மட்டும்தான் சார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரக்கூடிய நல்ல அருமையான தருணம் வரக்கூடிய ஜூலை மாதம். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், நடந்தது நடக்கலை, அனுபவித்தேன் அனுபவிக்கலை, அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. நீங்கள் அனுபவிச்சு இந்த மாத இறுதியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.